பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இன்று காலை லண்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது அங்கு ஏற்பட்டுள்ள அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் தமது பதவியில் இருந்து விலகியிருக்கிறார். தமது பதவி விலகல் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக தாங்கள் பொறுப்பேற்ற போது தொழிற்கட்சி அரசியல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் வீழ்ச்சி அடைந்திருந்தது என ஸ்டார்மர் கூறியிருக்கிறார். தமக்கு தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் கட்சி முடிந்துவிட்டது என்றே கூறப்பட்டதாகவும், ஆனால் அவர்களை தாம் தவறென நிரூபித்து காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யூத எதிர்ப்பு என்ற நச்சுத்தன்மையை வேரோடு பிடுங்கி எறிந்ததன் மூலம் கட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கையை தாம் மீண்டும் கட்டியெழுப்பி உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தாம் பதவி விலகும் தீர்மானத்தை மன்னருக்கு அறிவிப்பதற்காக இன்று காலை அவரிடம் உரையாடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொழிற்கட்சியின் தேசிய நிறைவேற்று குழுவிடம் தலைமைத்துவத்திற்கான வேட்பு மனுக்களை ஜூலை 9 திறந்து கோடை விடுமுறைக்கு முன்னதாக அவற்றை முடித்து விடுமாறும் ஒரு கால அட்டவணையை தயாரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் செப்டம்பர் மாதம் பாராளுமன்றம் மீண்டும் கூடும் பொழுது புதிய தலைவர் பதவியேற்பார். அதுவரை தாம் பிரதமர் பதவியில் நீடிப்பேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.